ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர், ஒரு பயோ என்சைம், வீட்லேயே ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு எப்படி நம்ம ஒரு உரம் தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம், அதனால் என்னெல்லாம் நன்மைகள், என்ன மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி ரேஷியோவில் கலந்து செடிகளுக்கு கொடுக்கணும், என்னெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது வந்து ஒரு பயோ என்சைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது. இது ஒரு 40 டேஸாக இந்த பாட்டிலில் இருக்குங்க. அது எந்த பூச்சியோ புழுவோ வரல, கெட்டு போகல, நல்ல வாசனையாக இருக்குது. இது எதனால் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அஞ்சல்பட்டியில் இருக்கிற ஃபெனுக்ரீக், அதாவது வெந்தயத்தில் தான் பண்ணியிருக்கேன். இந்த வெந்தயத்தில் வந்து நிறைய செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், கால்சியம், அயர்ன், பொட்டாசியம், எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஃபர்டிலைசராக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது பாருங்கள், இதில் வந்து நான் இப்போ இதில் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வெந்தயம் ஊறி அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இதில் கரைஞ்சி வந்திருக்கு. இந்த பயோ என்சைம் தயாரிக்கும் போது நம்ம 40 டேஸ் வைக்கலாங்க, எந்த புழுவும் பூச்சியும் வராது. அதை வந்து என்ன கலக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 கிராம் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 50 கிராம் வெந்தயத்துக்கு ஒரு துண்டு வெல்லம், அப்புறம் 1 லிட்டர் தண்ணி. இப்போ இந்த பாட்டிலில் எவ்வளோ, 1/2 லிட்டர் தண்ணியில் நான் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது 1 லிட்டராகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தயார் பண்ணி என்ன பண்ணணும், மூடி போட்டு மூடி வச்சுருங்க, நிழலில் வச்சுருங்க, வெயில் பட வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி ஒரு தடவை இப்படி கிளாக் வைஸில் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டர் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வச்சுருங்க. ஒரு 40 நாளுக்கு அப்புறம் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இது வந்து ஒரு 20 ml 1 லிட்டர் தண்ணிக்கு எடுத்தாலே போதும். இது நல்ல ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப கொடுக்க வேண்டாம். 20 ml எடுத்துகிட்டு 1 லிட்டர் தண்ணி கலந்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் 12 இன்ச் பாட்டாக இருந்தால் ஃபுல்லாகவே ஊற்றலாம், இல்லைன்னா டிவைட் பண்ணி 2 தொட்டிக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த வெந்தயத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அயர்ன், கால்சியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. ஸோ செடி வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமான மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது. அதை தவிர இது வந்து இந்த வெல்லம் இருக்கிறது வந்து உங்களுக்கு இது கெட்டு போகாமல் பார்த்துக்கும். இப்போ 40 நாள் நம்ம இதை ஊற வைக்கும்போது அது வந்து நொதிச்சு அத்தனை சத்துக்களும் இதில் உருவாகும். நிறைய நன்மை செய்யும் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் இதில் உருவாகிருக்கும். அப்போ அந்த நன்மை செய்யும் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் இருக்கிறதுனால இந்த மண் வந்து ரொம்ப வளமாகும். மண் வளமானால் உங்களுக்கு என்னாகும், நிறைய நுண்ணுயிர்கள் பெருகி இருக்கிறதுனால நம்ம செடி வந்து ரொம்ப நல்லா வளரும். இப்போ பாருங்கள், இந்த மண்ணே வந்து எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஸ்பூன் மண்ணில் உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான மைக்ரோப்ஸ் இருக்குது, நன்மை செய்யும் பாக்டீரியா இருக்குது. ஸோ இந்த நுண்ணுயிர்கள் பெருகிறதுனால தான் நம்ம தொட்டி மண் வந்து ரொம்ப வளமாகுது. ஸோ இதை மாதிரி வளமாக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பயோ என்சைம் தயாரித்து கொடுக்குறோம். இப்போ வெள்ளை வேர்கள் நிறைய வரும். வெள்ளை வேர்கள் வந்தால் தான் உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற உரத்தில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போது அப்படி அப்சர்வ் பண்ணி செடியோட நுனி வரைக்கும் கொடுக்கும்போது தான் செடி வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இலைகள்லாம் பசுமையாக வளரும், பூக்கள் கொட்டாமல், மொட்டுக்கள் பிஞ்சுகள்லாம் கொட்டாமல் நிறைய பிடிக்கும், காய் பிடிக்கும், பூக்களும் நல்ல வாசனையாக வரும்.
பூக்களுக்கு கலரும் கிடைக்கும். இந்த மல்லிகைப்பூ வகைகள்லாம் நீங்கள் இதை ஊற்றினீங்கன்னா வெள்ளை வெளையர்னு பூக்கள் கிடைக்கும், மல்லிகைப்பூ கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த பாரிஜாதத்துக்கு நான் இப்போ ஊற்றுறேன். பாரிஜாதம் பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். ஒன்று கூட கொட்டாமல் எல்லா பூக்களும் விரிஞ்சு கிடச்சிருக்கு. எனக்கு பசுமையாக நல்லா வளர்ந்துருக்கு. இதில் எப்பவுமே இலை மஞ்சளாகிறது, அப்புறம் மொட்டுக்கள் கொட்டி போகிறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. எனக்கும் ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் இருந்தது. இப்போ நான் இதுக்கு இந்த பயோ என்சைம் அடிக்கடி கொடுக்குறேன். ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தா போதும். அது ஈஸியாக தயாரிக்கலாம். ஆனால் மொத்தமாக தயாரித்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை இதை கலந்து கொடுக்கலாம், கெட்டு போகவே போகாது. ஸோ இதில் இருக்கிற வெல்லம் நுண்ணுயிர்களுக்கு ஆகாரமாக இருக்கும். இப்போ இந்த கொய்யா செடி பாருங்கள், இந்த ஃப்ரூட் பிளான்ட்டுக்கும் இது ரொம்ப நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்போ இதுக்கும் ஊற்ற போகிறேன். இந்த கொய்யா செடி ரொம்ப 2-3 மாதம்தான் ஆச்சு, ஆனால் நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு. பாருங்கள், இதில் 2 பழம் ரெடியாக இருக்குது பறிக்கிறதுக்கு. காய்கள் நல்ல திரட்சியாகவும் நல்ல பளபளப்பாகவும் வர்றதுக்கு இந்த என்சைம் ரொம்ப உதவி செய்யும். அதனால் நான் இதை 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 3 டைம்ஸ் கொடுப்பேன். பெரிய தொட்டிங்கிறதுனால நான் 1 மக்கு கொடுத்துட்டேன். சின்ன தொட்டியாக இருந்தால் நீங்கள் 1/2 மக்கு கொடுத்தா போதும். மண் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல உரங்கள் கொடுத்தா தான் நம்ம செடிகள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி திரட்சியான காய்கள் உங்களுக்கு கிடைக்கும். நெட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நமக்கு அணில் சாப்பிட்டதுன்னா நமக்கு பறிக்கவே கிடைக்காது, பறிக்கிற சந்தோஷமே கிடைக்காது. ஸோ இந்த ஃபெனுக்ரீக் பயோ என்சைம் எப்படி தயாரிக்கணும், எப்படி பயன்படுத்தலாங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.